மோயின் அலி அந்த டைம்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஒரு டிமாண்டா இருந்துச்சு இந்தியா டீமுக்கு. அப்ப அஸ்வின்லாம் பெருசா ஆட வைக்கல. ரெய்னாவுமே வந்து நீங்க விளையாடினாதான் அந்த ஆஃப் ஸ்பின்னர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஸ்பின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா மட்டும் தான் இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு ஐகானிக்கான ஆஃப் ஸ்பின்னர் வந்து நம்ம டீம் வந்து ஃபார்ம் பண்ணாரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம முரளி விஜய் தான். சோ அவர் தான் வந்து மோயின் அலி விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு டோனி சூப்பரா யூஸ் பண்ணாரு. சோ மோயின் அலி அவுட் ஆகும்போது ஒரு 98 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் ஆகுது. 212 ஃபார் 5ல இருக்காங்க. அப்புறம் 213 ஃபார் 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டே 2வே முடியுது. 214 ஃபார் 6ன்னு சொல்லிட்டு அந்த டே 2 முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லியாம் பிளங்கட்டும் மேட் பிரேயரும் வந்து விளையாட்டு இருப்பாங்க. மேட் பிரேயரா விக்கெட் கீப்பர் அந்த டைம்ல இங்கிலாந்துக்கு. சோ அவருக்குமே ஒரு சின்ன விஷயம் இருக்காது, கடைசியில சொல்லுவோம். சோ அவங்க 2 பேருமே நிக்கிறாங்க. ஒரு 40 ரன் பார்ட்னர்ஷிப்போ என்னமோ வருது. சோ லியாம் பிளங்கட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு விட்டுறாரு. அவருமே நல்ல ஒரு சூப்பரா ஆடுற பிளேயர் தான். அந்த மிடில் ஆர்டர்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் அவரு. ஆனா பேட்டிங்லயுமே வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாரு. 23 ரன்ல என்னமோ மேட் அவுட் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலைவன் பென் ஸ்டோக்ஸ் ஒரு 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் வருவாரு. டக் அவுட். அப்பெல்லாம் உண்மையிலே வந்து பென் ஸ்டோக்ஸ் ஒரு பவுலரா இருந்தாரு. பேட்டிங்ல அவ்வளவு எபிலிட்டிஸ் தான் வந்து இவங்க காட்டுல வாய்ப்பு கொடுக்கலையா இல்லைன்னா அவருக்கு இப்ப இல்லையா அப்படிதான் வளர்த்துட்டாரா தெரியல. பட் ஆனா அவர் பவுலரா ஆட்டு இருந்தாரு மோஸ்டா. அதுக்கப்புறம் ஸ்டூவர்ட் பிராட் வராரு. அவருமே ஒரு 4 ரன்ல அவுட் ஆயிராரு. அதுக்கப்புறம் வராரு நம்ம ஆல்ரவுண்டர் ஜேம்ஸ் ஆண்டர்சன். நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஏன்னா நீங்க பவுலர்னு கூப்பிட கூடாது, ஆல்ரவுண்டர். அவர் வந்து அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பரா, அது கவர் டிரைவ்லாம் சூப்பரா ஆடுறாருங்க அவரு. 19 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருப்பாரு. ஒரு நல்ல லியாம் பிளங்கட்டுக்கும் ஜிமி ஆண்டர்சனுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போட முடிச்சிருவாங்க. லியாம் பிளங்கட் வந்து நாட் அவுட்லயே இருப்பாரு. 55 நம்ம நாட் அவுட்ல இருப்பாரு. சோ 319 அப்படின்ற டோட்டலோட இங்கிலாந்து வந்து அவங்களோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க வித் லீட் ஆஃப் 24 ரன்ஸ்.